மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. கில்லாடி நீ அடடா கொஞ்சம் நில்லு என்னான்னு தான் தெரிஞ்சா அதை சொல்லு. விக்னேஷ் அண்ணன் தம்பி மாதிரி தான் எனக்கு, அவர் அண்ணன் அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவர். அண்ட் ஜீவிதா உங்க டான்ஸுக்கு நான் ஃபேன். ஐயோ அப்பாவுக்கு அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஆனால் என்னோட ட்ரீம் என்னன்னா அப்பாவை வெளியே தெரிய வைக்கணும். எனக்கு வந்து அன்னைக்கு ஒரு ரொம்ப பெரிய ப்ரெஷர் இருந்தது. என்னன்னா நான் வந்து அவங்களோட ஒவ்வொரு பூக்களுமே அந்த சாங் எடுத்து பாடுறதா இருந்தது. ரொம்ப பயமா இருந்துச்சு. ஜான் சொன்ன மாதிரி அவங்க வந்து பென் எடுத்து நோட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மிஸ்டேக்ஸ் நிறைய வரும். ஜானி ஜானி. அவங்க வச்ச பேர் தான் இப்போ எல்லாம் உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க. கமெண்ட்ஸ்லேயும் எல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க தான் ஜானின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. கமனோட பெரிய பெரிய ஃபேன். அவங்க யூடியூப் சேனலாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணாலும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் எஸ்பிபி சாரோட பாட்டு எனக்கு கேட்கவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் நார்மலாக பாடுவேன், அது வந்து அவர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. எனக்கு அது தெரியல. அதான் ஒரு இது வாங்குறதே அவ்வளோ கஷ்டம். நம்ம இப்போ சூப்பர் சிங்கரில் வந்து இதில் ஒரு 60 lakh வீடு வின் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் எனக்கு 19 ஏஜ் ஆகுது. இந்த வயசில் வந்து இது பண்ணி ஜெயிச்சிருக்கோம், வின் பண்ணி அப்பா அம்மாவுக்கு கொடுக்க போகிறோம். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். சூப்பர் சிங்கர் சீசன் 10 டைட்டில் வின்னர் அண்ட் ரன்னர் அப் 2 பேரும் இருக்கீங்க. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயுமே இந்த காஸ்டியூம் தானா? வேஸ்ட் என்ன எடுத்தாலும் அது ஏன் அப்படியே? சரி, ஊரில் இருந்து வந்திருக்கேன், எனக்கு இது பிடிக்கும். வேஸ்ட் கான்ஃபிடன்ஸ் வருதா இல்லை எப்படி? இல்லை, எனக்கு இந்த இது பிடிக்கும். இதுதான் பிடிக்கும். இப்போ பெருசாக செலவு வீட்டில் இருக்காதுல்ல. ஓகே. அண்டு நான் ஃபர்ஸ்ட் 2 பேருக்குமே இது காமனாக கேட்குறேன். என்னன்னா சின்ன வயசில் ஒரு மிகப்பெரிய இது சுமைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிருக்கு. டைட்டில் வின்னராக ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரர், அப்பார்ட்மெண்ட்டுக்கு சொந்தக்காரர், அது ஒன்று. ஆனால் உங்களுக்கு ஒரு கேஷ் ப்ரைஸ், அந்த கேஷ் ப்ரைஸும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. பட் மணி அப்படிங்கிறது ஒரு அல்டிமேட், அது இருக்கும் எப்பயுமே. ஒரு அது எப்படி இருக்குது அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஒரு 10 lakhs வின்னர் அண்ட் 60 lakhs அப்பார்ட்மெண்ட், அது எப்படி இருக்குது? நான் இப்போலாம் ஒரு சின்னதாக ஒரு இது வாங்குறதே அவ்வளோ கஷ்டம். நம்ம இப்போ சூப்பர் சிங்கரில் வந்து இதில் ஒரு 60 lakh வீடு வின் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் எனக்கு 19 ஏஜ் ஆகுது. இந்த வயசில் வந்து இது பண்ணி ஜெயிச்சிருக்கோம், வின் பண்ணி அப்பா அம்மாவுக்கு கொடுக்க போகிறோம். என்னோடய லைஃப்பில் இது ஒரு பெரிய ஆச்சு. ஓகே. இது ஆக்சுவலாக ரொம்பவே எனக்கு ஸ்பெஷலான ஒரு கூட. ஓகே ஜீவிதா, நீங்கள் பிளான் என்ன ஃபஸ்ட்டு? அந்த அமௌண்ட்டில் ஒரு வந்துருச்சு. அப்படி இல்லை, நான் வந்து இவ்வளோ நாள் வந்து என்னை வந்து விட்டுட்டாங்க இந்த மியூசிக்காகவே வீட்டில். ஸோ நான் வீட்டுக்காக எதுவும் பண்ணதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீ வந்து மியூசிக்கில் வந்தால் போதும்னு என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அம்மா அப்பா அக்காலாம் விட்டுட்டாங்க. ஸோ வந்து நான் அந்த 10 lakhs வின் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. முதல் முறையாக நான் வந்து ஒன்று ஜெயிச்சு வீட்டுக்கு அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. அண்ட் ஃபைனல்ஸில் இந்த டாப் ஃபைனலிஸ்ட்டில் முக்கியமான ஒருத்தர் விக்னேஷ் அவர்கள். பிகாஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அண்ணன் கிடைச்சாருன்னு சொல்லிட்டு எமோஷனல் மூமெண்ட்லாம் அது பார்த்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல சத்தியமாக. ஸோ விக்னேஷ் ராஜு அண்ட் மற்ற ஃபைனலிஸ்டோட அந்த பாண்டிங், வைஷ்ணவியாக இருக்கட்டும், அந்த பாண்டிங் ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் நான் முன்னாடி கேட்கல, டைட்டில் வின்னர் ரன்னர் அப் அப்படி ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன சொன்னாங்க, அவங்க பர்சனல் என்ன சொன்னாங்க விக்னேஷாக இருக்கட்டும்? இல்லை சீரியஸாக விக்னேஷ் ப்ரோ நான் வாங்கினதுக்கப்புறமும் அவர் ரொம்ப ஹாப்பி. அவருக்கு அதான் நான் சொன்னேன், அண்ணன் தம்பி மாதிரி தான் எனக்கு, அவர் அண்ணன் அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவர். எல்லாருமே நார்மல் தான், எப்பவும் போல தான், யாருக்கும் எந்த இதுவுமே இல்லை, எல்லாமே ஹாப்பியாக. அண்ட் உங்களுக்கு என்ன சொன்னாங்க? கண்டிப்பாக அவன் சொன்ன மாதிரி விக்னேஷ் அண்ணா வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு அண்ணா மாதிரி. அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் எங்களுக்கு. ஸோ ஜெயிச்சோடனே யார் முகத்தை ஹாப்பினஸ் இருக்கோ இல்லையா, அவருக்கு அப்படியே அவர் சிரிக்கிறத பார்த்தாலே அப்படி சோகமாக நான் பார்க்கல. நான் நினச்சேன் அவர் ஏபி போடும்போதும் சரி, அது இப்படியே ஸ்மைலிங் ஃபேஸாவே எப்பவுமே ஸ்மைலிங்கா இருப்பார். அவரோட ஹாப்பினஸ் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அண்ட் வைஷ்ணவி, ஸ்ரீநிதிலாம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ 2 பேரோட அந்த கதை ஒன்று போட்டாங்க இல்லையா, கதை ஆஃப் ஜான்ஜராம், கதை ஆஃப் ஜீவிதா. அதில் 2 பேருக்குமே இருந்த காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது அப்பா. அந்த ஒரு எலிமெண்ட் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. பிகாஸ் நீங்கள் ஒரு எலிமெண்ட்டுக்காக, அப்பாவோட சர்ஜரிக்காக உங்களோட அந்த ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அண்ட் அப்பா நீங்கள் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்ட அந்த மூமெண்ட் இருக்குது. அந்த ஷோவில் ஸ்டேஜில் பேசின மூமெண்ட்லாம் இருக்கட்டும், பேக் ஸ்டேஜில் முடிச்சதுக்கப்புறம், கம்ப்ளீட்டாக ஃபைனல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்பா? மெயினாக அப்பா என்ன சொன்னாங்க? உங்கள் அப்பா அப்பாவுக்கு அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஆனால் என்னோட ட்ரீம் என்னன்னா அப்பாவை வெளியே தெரிய வைக்கணும். நான் தெரியறனாலையும் அப்பாவை நல்ல அதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன்.
ஸோ அதை நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், பண்ணிட்டேன் நம்புறேன். என்னால் முடிஞ்சது அப்பாவுக்கு. அப்பாவுக்கு அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அவருக்கு ஆனால் அவ்வளோ சந்தோஷம், பேசுற முடியாத அளவுக்கு சந்தோஷம் அவருக்கு. அது அந்த எக்ஸ்பிரஷன் இவ்வளோ சைலண்ட், அவ்வளோதான். பாட்டுனா தான் வீச்சு, பேச்சுனா கொஞ்சம் சைலண்ட். ஓகே ஜீவிதா, உங்க அப்பா? கண்டிப்பா அப்பா வந்து அப்பா வந்து எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது அப்பாவுக்கு. எனக்குமே அப்படிதான். ஸோ அவர் வந்து ஸ்டேஜ்ல வந்து அவர் 2 வார்த்தை பேச வைக்கிறதே பெரிய விஷயம். அவர் வந்து பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரை வந்து அந்த ஸ்டேஜ்ல நிக்க வச்சு, அவர் எல்லாருக்கும் தெரியும் 6 மாசத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ இருந்தது. ஸோ அதெல்லாம் மறந்து அவர் இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணமே வந்து சூப்பர் சிங்கர்னால தான். ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சந்தோஷப்பட்டாரு. ஆமா. விக்னேஷன் சொன்னதை சொன்னீங்க. விக்னேஷனா சூப்பரா ஒரு ஸ்மைலிங் பாய். ஃபேமிலி என்ன சொன்னாங்க? விக்னேஷனோட ஃபேமிலி உங்ககிட்ட என்ன கன்வே பண்ணாங்க? விக்னேஷ் அண்ணாவோட ஃபேமிலி வந்து ஆக்சுவலி எங்களுக்கும் ஃபேமிலி தான். அந்த மாதிரி தான் நாங்க அப்போல இருந்தே வந்து விக்னேஷ் அண்ணாவோட வைஃப் அவங்க எல்லாம் இருக்கட்டும், அக்கா அண்ணா அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலியே எங்களுக்கு ஃபேமிலி தான். ஸோ ஜெயிச்சோடனே அவங்க எல்லாரும் வந்து ரொம்ப விஷ் பண்ணாங்க. அதுதான் ஐ திங்க் ரியல் விக்டரி. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்க வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு? நான் அவரோட தம்பின்னு சொல்றேன். அவ்வளவுதான். ஃபேமிலியே வந்து கம்ப்ளீட்டா அவ்வளவுதான் கேரி பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். ஓகே, வந்துட்டோம். அந்த காம்போட நாங்கள் எத்தனை நாள் தான் வீடியோலேயே பார்த்துட்டு இருக்கேன். நான் பர்சனலாக நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனி சாங் ஃபார் அஸ் ப்ளீஸ் காம்போல. கண்டிப்பா. மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே, எதையும் சொல்ல துடிச்சானே கை வச்சானே, மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. கில்லாடி நீ அடடா கொஞ்சம் நில்லு, என்னன்னு தான் தெரிஞ்சாத சொல்லு. தாங்காது அம்மா கண்ணு சாமி, நாம் தேடும் சொர்க்கம் எங்கே காமி. மெதுவா தந்தி அடிச்சானே என் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே. சூப்பர். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு செம்மையா இருக்கு கேட்கறதுக்கு. ஓகே, அண்ட் 2 காமன் ஃபேக்டர் அது சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி 2 பேர்கிட்ட இருக்க அந்த காமன் ஃபேக்டர் கூச்சம். தலைவங்கிட்ட விஜய் கேர்ள்ஸ் யாராவது பக்கத்தில் வந்துட்டாலே ஐயோ நாடா அப்படிங்கிற மாதிரி அம்பி மாதிரி ஒன்று. அண்ட் ஜீவிதா உங்க டான்ஸுக்கு நான் ஃபேன். மனோஜ், எஸ்பெஷலி மனோஜ் சார் அந்த ஒரு பண்ணார் இல்லையா, அந்த ஃபேக்ட். அண்ட் நான் கேட்கறது வந்து இந்த ஜட்ஜஸோட அந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அது பர்சனலாக இருக்கும். ஒவ்வொரு ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் அது எப்படி இருந்தது? ஆரம்பத்தில் அப்போ ஒன்று இருந்திருக்கும், பட் ஃபைனல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ மனோஜ் சார் எப்படின்னா செட்லேயே ஒரு ஜாலியாக ஒரு இதுவாக வச்சுருப்பார். அவர் சீரியஸாக போயிட்டுருக்கோம், பார்த்தா திடீர்னு எதனா ஒரு காமெடி பண்ணி அதை இதையே சிரிக்க வச்சிருவார். மனோ சார் எப்பவுமே அப்படிதான் ஜாலியாக. அண்ட் அவரும் நிறைய ட்ரை பண்ணார் உங்க 2 பேரும் டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கு. அது வந்தால் தானே மனோஜ் சார். மனோஜ் சார் வந்து ஆரம்பத்துல நான் மனோஜ் சார் தான் பார்த்து ரொம்ப பயந்தேன். ஐயோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. மனோஜ் சார் முன்னாடி பாடுறதுக்கே பயம். ஆனா மனோஜ் சார் வந்து அங்க நேர்ல பார்க்கும்போது கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ரொம்ப ஃபன்னா, அவ்வளோ ஜாலியா என்கரேஜ் பண்ணி அவ்வளோ ஜாலியா இருப்பாரு. ஓகே, அப்படி அனு மேம் வந்து ஒரு அம்மா மாதிரி தான் சொல்லுவாங்க. அவ்வளோ டேக் கேர் பண்ணிப்பாங்க. என்ன சொல்றது, அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஒரு வாட்டியும் பாடுறதுக்கு முன்னாடி என்ன பாட்டு பாடுற, நல்லா பாடிடு, சவுண்ட் செக் பண்ணும்போது சூப்பரா இருக்கு, இன்னும் கொஞ்சம் இப்படி ஏற்றி பாடு, அந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ஸோ அப்படி அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்ல ஒரு அம்மா மாதிரி. அனுமேம் தான் நமக்கு ஸ்டேஜில் போய் பயம் வந்துருச்சு, பாட்டே தெரியல, மறந்துருச்சுன்னா கூட அனுமேம் முன்னாடி இருந்தாங்கன்னா அவ்வளோதான், எல்லாமே சரியாயிடும். ஓகே, அந்த பிளாங்க் அவுட் ஆயிருக்கா? அப்படிலாம் ஆயிடும், சீரியஸா அப்படி ஆயிடும். அப்படியே எல்லாம் ஒரு செகண்ட் ஃபுல்லா பிளாங்க் ஆயிடும். அவங்க நமக்கு சொல்ற விதம், அவங்க பண்ற இது நமக்கு எல்லாமே திரும்பி வந்துடும். பயம் போயிடும், எல்லாமே போயிடும். இப்போ அப்படியே ஒரு இதுவாக்கி விட்டுருவாங்க நல்லா. அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி. ஓகே, அண்ட் ஷான் ரோல்டன் சார், அது வந்து அவங்க அவர் சிங்கரா பார்த்துருக்கோம், மியூசிக் டைரக்டரா பண்ணி அவர் வேற லெவலு. அவரோட வாய்ஸுக்கு நான் பர்டிகுலர் பெரிய ஃபேன். அது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, நான் பர்டிகுலராக அது ரொம்ப பிடிக்கும் அவரோட வாய்ஸ் எனக்கு. அண்ட் ஷான் ரோல்டன் சாரோட அவருக்கு இன்னொரு சைடு இருக்கு, அந்த மொக்க ஜோக் அடிக்கிறது. அது காதலுக்கு ஒரு அர்த்தம்லாம் வச்சு சொன்னார் பார்த்தீங்களா, அதை தெரிச்சுட்டு அப்படிங்கிற. ஷான் ரோல்டன் சார் ஆஃப் கேம்ல என்ன மாதிரி டிப்ஸ்லாம்? ஆக்சுவலாக நிறையா நம்ம பண்ணுற தப்பெல்லாம் அவர் நல்லாவே கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லுவார். இந்த இடம் நீ தப்பு பண்ணுற,
நீ இதை இப்படி பண்ணனா நீ இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஒரு சப்போர்ட் பண்ணுவாரு. சொல்யூஷனும் சேர்த்து கொடுப்பாரு. சொல்யூஷனோட சொல்யூஷனும் சேர்த்து கொடுப்பாரு. அதை இப்படி பண்ணா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை பண்ணிட்டு வந்தோம்னா அதை ஞாபகம் வச்சிருந்து நீங்க அதை கரெக்டா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு அந்த மாதிரி இது ரெண்டு பேருமே காமன் தான் அது இல்லையா? ஷான் சார் வந்து ஷான் சாரோட ஸ்பீச்சுக்கு வந்து நாங்க எல்லாருமே ஒரு பெரிய ஃபேன். ஏன்னா அவர் பேச ஆரம்பிச்சாருனால அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் ஜட்ஜஸ்ல பர்டிகுலர் எனக்கு 4 பேருமே ஃபேவரட். ஆனா அந்த சுஜா மேம் மட்டும் எனக்கு பர்டிகுலர் ஃபேவரட் ஆகும். சுஜா மேம் வந்து ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் கியூட்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ கியூட்டா இருக்கும் அவங்க பேசும்போதே. அதெல்லாம் வந்து ரொம்ப நாங்க உட்காந்து ரசிச்சுக்கிட்டே இருப்போம். சுஜா மேம் அப்படிதான். ஜானி அவங்க வச்ச பேர் தான் இப்போ எல்லாம் உலகம் ஃபுல்லா பாக்குறாங்க. கமெண்ட்ஸ்லயும் எல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஜானின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே இப்போ ஜானி ஜானி சொல்லிட்டு. ஸோ சுஜாதா மேம்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவங்க ரொம்ப கியூட்டா சின்ன குழந்தை மாதிரி தான் எப்பவுமே சுஜாதா மேம். சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க ரெண்டு பேருமே. இப்போ நம்ம சிங்கர்ஸாக இருக்கும் ஒரு ரியாலிட்டி ஷோக்கு வந்திருக்கோம். ஏஆர் ரஹ்மான் சார், இளையராஜா சாரோட சாங்ஸ், மற்ற மியூசிக் டைரக்டர் சாங் எல்லாமே பாடுவோம். ஆனால் ஒரு பர்டிகுலர் ரவுண்டு ஒன்று வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தேவா சார் ரவுண்டோ இல்லை சித்ராமாவோட ரவுண்டோ ஒன்று வரும். அப்படி வரும்போது ஒரு தனி ஸ்பெஷலாக வரும். அது ரொம்ப பிடிச்சது சித்ராமாவோட அந்த ஒரு ரவுண்டு தான். பிகாஸ் அவங்க அவங்க கோவப்பட்டாலே அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு க்யூட்டாக ஒரு மாதிரி கோவப்படுற பேச நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சித்ராமாவோட ரவுண்டில் அவங்க முன்னாடி பாடினப்போ எப்படி இருந்துச்சு? நான் பர்டிகுலராக கேட்கணும்னு நினச்சேன். பிகாஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சித்ராமா? சீரியஸாக அவங்க நார்மலாகவே பயங்கரமாக நோட் பண்ணுவாங்க. எதனா தப்பு பண்ணாலும் அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் தப்பு பண்ணால் எல்லாமே நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க முன்னாடி பாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். அது அவங்களோட சாங் எடுத்து அவங்க முன்னாடி பாடுறதுன்னா எனக்கு என்ன பண்ணனே தெரியல. அவ்வளோ பயம். பாடி முடித்தோடனே ஜான் நீங்கள் நல்லா ரொம்ப அழகாக பாடினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பா சித்ராமா சொல்லி நம்ம கேட்டோம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதே ஸ்டேஜ்ல மேம் கூட ஒரு அந்த சாங்கே மேம் கூட பாடுற மாதிரி ஒரு அதுதான் கேக்குறேன் மெயினா. ரொம்ப ரொம்ப நான் போகிறேன் நான் போகிறேன் மேலே. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். அவங்க கூட பாடினது பிளஸ்ட் இல்ல, சீரியஸா பிளஸ்ஸிங். சீரியஸா. ஓகே ஜீவிதா, உங்களுக்கு அந்த மூமெண்ட்? எனக்கு வந்து அன்னைக்கு ஒரு ரொம்ப பெரிய ப்ரெஷர் இருந்தது. என்னன்னா நான் வந்து அவங்களோட ஒவ்வொரு பூக்களுமே அந்த சாங் எடுத்து பாடுறதா இருந்தது. ஸோ நேஷனல் அவார்டு வாங்கின சாங் அவங்களோட பாட்டு அவங்க முன்னாடி என்னோட எனக்கு ரொம்ப பயமா. ஆமா ரொம்ப பயமா இருந்துச்சு. ஜான் சொன்ன மாதிரி அவங்க வந்து பென் எடுத்து நோட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மிஸ்டேக்ஸ் நிறைய வரும். இல்ல பாடிட்டு இருப்பீங்க, சடனா பாடி அது ஒரு கண்ணு போயிட்டே இருக்கும் இல்லையா? சீரியஸா அப்படி பென் எடுத்தானா போச்சு. ஆனா அப்படி கண்டுக்கவே கூடாது. அந்த மாதிரி அவங்க பார்க்கவே நம்ம எதுக்கு பம்பு கண்ணை மூடிட்டு பாடிடுவோம். இல்ல அவங்க தப்பு மட்டும் நோட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நம்ம நல்லா பாடினா கூட அதையும் நோட் பண்ணி ஓகே இந்த இடம் நீங்க நல்லா பாடுனீங்க அப்படி சொல்றதுக்காக அதை நோட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுதான் அது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி பயமாவே இருந்துச்சு. ஐயோ ஒரு ஐகானிக் சாங் இது, அதை நம்ம எப்படி டெலிவர் பண்ண போறோம்ன்ற ஒரு ரொம்ப பெரிய ப்ரெஷர் இருந்துச்சு. ஏதோ ஓரளவுக்கு பண்ணேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க முன்னாடி பாடுறதுக்கு. ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட் நல்லா தான் கொடுத்தாங்க. அது நல்லா தாண்டி ஐ திங்க் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எதுவும் எனக்கு தெரிஞ்சு பிசிறு தட்டின மாதிரிலாம் இல்லை. எல்லாமே நீட்டாக தான் பண்ணுங்க. எஸ்பெஷலி உங்களோட அந்த கண்மணி அன்போட இருக்கட்டும். நீங்கள் தலைவாணி எஸ்பிபி சார் சாங் எடுத்தாலே அதான் வேற லெவலு. ஸோ அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ஒவ்வொரு டைமும் அந்த எல்லாரும் சொல்லுவாங்கல்ல அந்த மண் வாசனை, அந்த ஒரு நம்ம வீட்டு பையன் ஜானு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுங்க. அந்த வாய்ஸில் எஸ்பிபி சாரோட சாங்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது அது என்ன ஃபீலிங்காக இருக்கும் உங்களுக்கு? ஏன்னா அது யார் பாடி கேட்கும் போதும் எங்களுக்கு ஒரு தனி ஃபீல் கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் பாடுறீங்க அப்படிங்கும்போது அது என்ன மாதிரியான ஃபீல் கொடுக்குங்க? எஸ்பிபி சாரோட பாட்டு எனக்கு கேட்கவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட பாட்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு பாடுறதுன்னா எனக்கு உயிர். பாடுறதுன்னா நான் நார்மலாக பாடுவேன். அது வந்து அவர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. எனக்கு அது தெரியல. உண்மைதான் தெரியலங்கிறீங்க. டைட்டில் வினர் ஆயாச்சு, இதுக்கப்புறம் தெரியல அப்படின்னா? இல்லை அப்படி இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. அது எஸ்பிபி சார்னா எஸ்பிபி சார் மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. ஸோ அவரோட பாட்டு பாடுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவரோட பாட்டு தான் எடுத்து பாடுவேன். ஸோ அதுதான் எனக்கு அது ஏன் மண் வாசனை கலந்த குளிர்னு சொல்கிறாங்கலாம் தெரியல. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரோட பாட்டு பாடுறதுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் உள்ள, அது தனி ஒரு ஃபீல். ஓகே. அண்டு இந்த இந்த 2 பேரை பற்றி கேட்காம இன்டர்வியூவில் நான் எதுவும் பண்ண முடியாது. அது அவங்களும் கேட்பாங்க. மாகாப்பா அண்ட் பிரியங்கா, இட்ஸ் ஆப்வியஸ்லி அந்த 4 பேர் சேர்த்து வச்சு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சொன்னாங்க இல்லையா?
அது கூட 2 போட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்க 2 பேரும் மாக்காப்பா அண்ட் பிரியங்கா. ஆனா எதுவுமே கேட்கல. இந்த 2 பேர் மட்டும் தான் சொன்னேன். அதாவது அவங்கள பார்க்கணுன்றதும் ஒரு பெரிய ட்ரீம் எனக்கு. இந்த ஷோக்கு வர மாக்காப்பா அண்ட் பிரியங்கா. ஓகே. பிரியங்கா மாக்காப்பானோட பெரிய பெரிய ஃபேன். அவங்க யூடியூப் சேனலா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணாலும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். என்ன சொல்றாங்க, பேச ஆரம்பிச்சாலே வந்து எல்லாமே மறந்துடும். அவ்வளோ ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். செட்டுக்கெலாம் வந்து நிறைய தடவை என்னோட அப்பா அம்மா வந்து எனக்காக வராங்களோ இல்லையோ, பிரியங்காக்கா மாக்காப்பா அண்ணாவை பார்க்கணுன்றதுக்காகவே வருவாங்க. ஸோ ஓகே. ஒரு நாள் பிரியங்காக்கா இல்லைனாலும் மாக்காப்பா அண்ணா இல்லைனாலும் ஷோ வந்து ஒரு மாதிரி என்னடா இது உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். 2 பேரும் வந்துட்டாங்கன்னா அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவோம் நாங்க. ஓகே. ஆனா உங்களுக்கு பிரதர், ஸோ நான் உங்களை வச்சு செய்யறதுல அவங்க 2 பேருக்கும் பெரிய பங்கு இருக்கு. சொல்லவே வேண்டாம். பிரியங்காவும் சரி மாக்காப்பாவும் சரி, ஒருத்தர் மறந்துட்டாலும் ஒருத்தர் வச்சு செஞ்சிருவாங்க. என்ன மறக்க மாட்டாங்களே. மறக்க மாட்டாங்க. மறந்துட்டாலும் நீட்டியா நான் அப்படி. ஆனா அப்படி தப்பா சொல்லல. ஓகே. என்ன நார்மலா ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே ஒரு 10 நிமிஷம் பேசுறாங்கன்னா அதுல ஒரு 9 நிமிஷம் எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு தான் இருப்பாங்க ஃபுல்லா. ரொம்பவே அந்த ஒரு வைப். ஆமா. 2 பேர்ட்டும் அது காமனான ஃபேக்டர்.